வணக்கம் மக்களே. வேல் பிடித்த தெய்வம் கால் பிடித்து உய்வேன், யாம் இருக்க பயமேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய கடவுள் யாருன்னு உங்களுக்கே தெரியும். முருகப்பெருமான், சாட்சாத் முருகப்பெருமான் தான். 6 முகங்களை கொண்ட அந்த முருகப்பெருமானுக்கு 3 முகங்கள் ஒரு 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 சைடாகவும், இன்னொரு 3 முகங்கள் இன்னொரு புறமாகவும் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு. அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். வேற எங்கேயும் இல்லைங்க, பெங்களூர் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்ஆர்புரத்தில் இருக்கக்கூடிய சண்முக சுவாமி திருக்கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு சுவாமி தரிசனத்துக்காக வந்திருக்கோம். கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி படிக்கட்டுகளால் நிரம்பி இருந்தது. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி தான் சாமியை வந்து பார்க்க மாதிரி இருந்தது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திருமலை கோவில், தோரணமலை கோவில் இந்த மாதிரி கோயில் தான் இங்கேயும் இருந்து காண முடிஞ்சுது. நாங்கள் போன டைம் வந்து கரெக்டாக ஒரு 4:00 அதாவது கோயில் வந்து நட திறக்க ஈவினிங் டைம் நட திறக்கக்கூடிய டைம் தான் போனோம். ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் இருட்டிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து கரெக்டாக ஒரு 3:00 மாதிரி வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஸோ ஸோ நாங்க இருக்கிற ஏரியால இருந்து கேபி அக்ரஹாரால இருந்து இந்த ஆர்ஆர் நகர் சண்முக சுவாமி கோவிலுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி தான் ட்ராவல் ஆச்சுது. நம்ம ஊர்லேருந்து பார்க்கும்போது தென்காசி தூரம் தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. மலை மேலே இருக்கக்கூடிய கோயிலா தெரிஞ்சுது பார்க்கும்போது. ஆனா சீக்கிரமே மலை ஏறிட்டோம். பிகாஸ் எப்படி சொல்ல ஸ்டெப்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கரடு முரடான பாதை எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட திருமல கோவில்ல நம்ம ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஈஸியா எங்களால ஸ்டெப்ஸ் ஏறி போக முடிஞ்சுது. இது பாருங்க, இது எனக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தா, அ புற்று மாதிரி இருந்தது. பாம்பு புற்று மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. பட் இது வந்து பாம்பு புற்று கிடையாது. ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்குது. ஒரு டிசைனா பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் ஃபுல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட் பண்ற இடத்துக்கு இது ஓகே, நல்லா இருந்துச்சு இது. கரடு முரடான பாதைகளுக்கு நடுவே இங்க ஆங்காங்கே இந்த மாதிரி புற்று வடிவில டிசைன் பண்ணியிருந்தது வித்தியாசமா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ங்கிறதுனால சன்செட்ட வந்து எங்களால பார்க்க முடிஞ்சுது. சேம் டைம் அங்க பெங்களூர்ல வந்து வெயில் கம்மியா இருந்ததுனால எங்களால வெயில் வந்து அந்த அளவுக்கு உரைக்கல. ஸோ கூலான டைம்லயே மேல போகுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இது. குட்டீஸ் எல்லாம் ஈஸியாவே ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்க. அது போக பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பெரியவங்களாக இருக்கட்டும், குட்டீஸ்க்காக இருக்கட்டும், வெயில் தெரியாம இருக்கிறதுக்காக இந்த மாரி ஷீட் போட்டு ஃபுல்லாமே ஏறுறதுக்கு கோயில் வரைக்கும் மேல வரைக்கும் ஷீட் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வெயில் வர வேணும்னு அவசியம் இல்லனாலும் இந்த சைடு இந்த ஷீட்ட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டோம். தூரத்துலருந்து பார்க்குறதுக்காக, வியூக்காக நான் இந்த பக்கமா பேக் சைடு எடுத்துட்டுருந்தேன். அதில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த லாஸ்ட்ல பாருங்க ஒரு பெரிய சூலம் தெரியும். அதுலயும் ஃபோட்டோ பிளேஸ் தான். அதுவும் எடுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. மெதுவா மெதுவா நடந்து கதை பேசியே வந்துட்டுருந்தோம் சுவாமி பார்க்குறதுக்காக. சைட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பார்க் மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பிகாஸ் அதில ஃபுல்லா கிராஸஸ் எல்லாமே வளர்ந்திருந்தது. அத வந்து கரெக்ட்டா கட் பண்ணி மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தாங்க. முக்கியமா கோயில் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எந்த ஒரு பேப்பரோ, எந்த ஒரு டஸ்ட்டோ, எந்த ஒரு பேடான திங்ஸையும் எங்களால வந்து அந்த இடத்துல பார்க்கவே முடியல. ரொம்ப நீட்டா இருந்தது கோயில். இங்க உள்ள எல்லா ஸ்டெப்ஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பொட்டு வச்சிருந்தாங்க. எனக்கு அது எதனாலங்கிறது தெரியல. அப்புறமா நான் என்னோட அக்கா கிட்ட, சிஸ்டர் கிட்ட கேட்கும்போது தான் சொன்னாங்க. நிலவாசப்படியில வந்து பெங்களூர பொறுத்தவரைக்கும் எல்லா வீடுகள்லயுமே நிலவாசப்படியில பொட்டு வைக்கிறது வழக்கம். ஸோ, அது மாதிரி இந்த கோயில்ல உள்ள எல்லா படிகள்லயுமே மஞ்சள் கலர்ல பெயிண்ட் பண்ணி, அதில குட்டி குட்டியா பொட்டு வைக்கிற மாதிரியே பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அது எனக்கு டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுச்சு. இது மேல ஏறி வந்தாச்சு கோயிலுக்கு மேல. ஸோ, இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்னதா பார்க் மாரி இருந்தது. பாருங்க, இந்த சுவாமி தான் யாரு அப்படின்னு சொன்னா, சண்முக சுவாமி. முன்னாடி 3 முகம் தெரியும். பின்னாடி பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு 3 முகம் தெரியிற மாதிரி இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ஃபோட்டோ பிளேஸா இருந்துச்சு இது. சுவாமி வந்து அப்படியே சிமெண்ட்ல உள்ள ஸ்டாச்சு மாதிரி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. நான் அத பக்கத்துல போய் பார்க்கறதுனால, எங்களுக்கு மேலோட்டமா தெரிஞ்சதுனால நான் அத சொல்றேன். இதுல வந்து ஃபோட்டோஸ் பிளேஸு. அண்ட் இந்த பக்கமாவும் கோயிலுக்கு போய்க்கலாம். நான் மேல இருந்து கோயில் பார்த்த வியூ வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க ஏற்ற இறக்கம், ஏற்ற இறக்கமாகவே இருந்தது. லாஸ்ட் வர முருகன பார்க்குற வரைக்கும் வாழ்க்கையில ஏற்றமும், இறக்கமும் கலந்து தான் இருக்குங்கிறத இந்த படிக்கட்டுகளே எங்களுக்கு உணர்த்திச்சுது. கோயிலை பார்க்குறதுக்கே ரொம்பவே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏதாவது ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், பெங்களூரில் நிறைய எக்கச்சக்கமான பிளேசஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் விட நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், சிட்டிக்கு நடுவுலையே ஆர்ஆர்புரத்தில் இருக்கக்கூடிய இந்த சண்முக சுவாமி கோயிலுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கிளைமேட்லேருந்து வெதர்லேருந்து ரொம்பவே பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டாக இருக்குது. சுவாமி இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால், அமர்ந்த திருக்கோலத்தில் வள்ளி தேவே சேனாதிபதியாக
திருமண கோலத்தில் காட்சி கொடுக்கிறார் சுவாமி. ராஜ அலங்காரத்தில் இருக்கிறார். கோயிலை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உள்ளே உங்களுக்கு கேமரா அலோடு கிடையாது. இதோட வெளிப்புற பக்கத்தில் மட்டும்தான் நாங்கள் கேமரா யூஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. சேம் டைம் இந்த கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ, அதாவது 3D வியூவில் இருக்குது. உள்ள பிரகாரங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று சொல்லி ஆகணும். அந்த பிரகாரம் வந்து 3D டைப்பில் இருக்கிறதுல அதில் 6 படை வீடுகளை பற்றியுமே வந்து 3D லைனிங்கில் ப்ளஸ் ஆர்ட் வடிவத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை பழனிலேருந்து பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் எல்லா 6 படை வீடுகளுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் பழைய காலத்தில் உள்ள புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த சிமெண்ட்லேயே ஒரு 3D ஆர்ட் மாதிரி ரொம்பவே செதுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பவே விசேஷமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட உள்ள கோயிலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கோயில் ஞாபகம் தோச்சுது. எந்த கோயில் அப்படின்னு சொன்னால் மலேசியாவில் உள்ள 10 மலை முருகன் கோவில். அந்த கோவிலோட அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த கோவிலோட உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே என்னால் இந்த கோயிலில் பார்க்க முடிஞ்சுது. எஸ், ஆமாம். ஏன் அப்படின்னா அங்கே உள்ள அந்த படிகள் எல்லாமே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். எல்லோ கலர்ஸ், ஆரஞ்சஸ், அப்புறமா க்ரீன், இந்த கலர்லலாம் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரியே இங்கேயுமே உள்ள படிகள் எல்லாமே இருந்தது. சேம் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே உள்ள பெரிய முருக சிலை தாங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடியது. சண்முக சுவாமி கோவிலில் வந்து 6 முகமாக முருகப்பெருமான் வந்து கோபுரம், அதாவது கருவறை இருக்கக்கூடிய இடத்துல நேரே நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கரெக்டாக கருவறைக்கு மேலே கோபுரமாகவே யார் வீற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 6 முக கடவுள் வீற்றிருக்கிறார். 6 முக கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கோபுரமாகவே வீற்றிருக்கிறார். இங்கே வந்து படிக்கட்டில் உள்ளயோ 7 நிலையிலையோ 9 நிலையிலையோ உள்ள கோபுரங்கள் கிடையாது. சுவாமியே கோபுரமாக தெரிகிறார். சுவாமியோட முகம் வரைக்கும் வந்து 6 முகமாக முன் சைடு 3 முகம் தெரியுதுங்க. கோயிலோட பின் சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 3 முகம் தெரியும். இதுதான் வந்து முருகரோட உள்ள அந்த உள்பிரகாரத்தில் கருவறைக்கு நேர மேலே இருக்கக்கூடிய விமானமே யாரு தான் அப்படின்னு சொன்னால் இந்த கந்தக்கடவுள் தான். அதில் மேலே ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷலாக ஒரே ஒரு வேல் இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த 6 முகமும் சேர்ந்து ஒரு வேலாக காட்சி கொடுக்குது. இந்த கோயிலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்கிறனாலும் சரி, சாமி கும்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான வைப்ரேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பெங்களூரில் உள்ள இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணிட்டு வாங்க. எங்கெங்கெல்லாம் போகிறோமோ பெங்களூரில் இந்த கோயிலை மட்டும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு மனநிலை கிடைக்கும். மேலே வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ கொடிமரத்து முன்னாடி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் 4:30 டைம் தான் ஐயர் வந்து கோயில் வந்து ஓப்பன் பண்ணார். ஸோ நாங்கள் கொடிமரத்து முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பூக்கள் எல்லாமே சைடில் அந்த ஷெல்ஃபில் வச்சுருந்தாங்க. யாருமே கோயிலுக்கு வந்து பூ இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுவாமி பயன்படுத்தின பூக்கள் எல்லாமே சைடில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம சுவாமி பார்த்து தரிசனம் பண்ணதுக்கப்புறமா வர வழியிலேயே பூக்கள் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலுக்கு பின்புறம் நல்ல ஒரு கார்டனிங் ஷேப்பில் இருந்துச்சுது. அது பக்கத்துலேயே ஒரு பெரிய மண்டபம் இருந்துச்சுது. அது வந்து மயில் வடிவில் இருந்துச்சு அந்த மண்டபம். அந்த மண்டபம் பக்கத்தில் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேலே கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால ரொம்பவே மிஸ்ட்டு எங்களால் பார்க்க முடிஞ்சுது இந்த இடத்துல. ஈவினிங் டைமாக இருந்தால் கூட நிறைய பனி பொழிவுகளை நாங்கள் வந்து இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ ஃபோட்டோ பிளேஸ்க்கு மட்டுமின்றி இது ரொம்பவே ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. இங்கே பாருங்கள், பின் சைடு உள்ள 3 முகம். நான் முன்னாடி காமிச்சது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ள 3 முகம் 6 முகமாக நெக்ஸ்ட் இந்த இடத்த சொல்லி ஆகணும். இதில் வந்து ஈசன் வந்து காசி விஸ்வநாதராக வெற்றியிருந்தார். இங்கே தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுது. எங்களுக்கு கிடைச்ச டைமில் நான் இதை எடுக்க மொத்தத்தில் சவுத் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலி சைடில், தென்காசி சைடில் இருக்கக்கூடிய அந்த தோரணமலை முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வைப்பு எனக்கு இங்கே கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுது. ஸோ நீங்கள் மறக்காமல் பெங்களூர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்ஆர் புரத்தில் இருக்கக்கூடிய சண்முக பெருமாள் கோயிலுக்கு வந்து முருகனை வேண்டிட்டு உங்களோட வேண்டுதலை, உங்களோட கோரிக்கைகளையும் வச்சுட்டு வாங்க. நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த கந்த கடவுள். நன்றி.